பார்க்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் தலைவர், இந்திய ஜனநாயக கட்சியின் முன்னாள் தலைவர் ஐயா கோவையார் அவர்களே, மாநில இணை பொதுச் செயலாளர் திரு சண்முகம் அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர்கள் உதயசூரியன் அவர்களே, ஆனந்த முருகன் அவர்களே, நெல்லை ஜீவா அவர்களே, மாநில செய்தி மற்றும் ஊடக பிரிவு செயலாளர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்களே, மாநில போராட்டக்குழு தலைவர் திரு சிமியோன் சேவியராஜ் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் திரு அன்னை இருதயராஜ் அவர்களே, மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு பாலாஜி அவர்களே, மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் திரு நஞ்சப்பன் அவர்களே, மாநில மகளிரணி துணைச் செயலாளர் திருமதி இளவரசி அவர்களே, லீலாபாய் அவர்களே, தகவல் மற்றும் தொழில்நுட்ப செயலாளர் திரு ரமேஷ் அவர்களே மற்றும் வழக்கறிஞர் திரு வெங்கடேசன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியின் எனது அருமை சொந்தங்களே, தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாளுக்கு பிறகு நாம் எல்லாம் ஐயாவின் இந்த எழுச்சி உரையை கேட்டிருக்கின்றோம். நாம் என்ன பேசணும்னு நினச்சோமோ அதெல்லாம் ஐயா நமக்கு அழகாக ஸ்கூல் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அதை கேட்டு நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி இந்த கட்சியை எப்படி ஒரு அமைப்பாக ஒரு 4 பேர் நின்னா கூட நிற்கக்கூடாது, அன்போடு அவங்கள்ட்ட சொல்லி நம்ம இந்த கட்சியை எப்படி ஒரு ஒழுங்கான கட்சியாக வளர்க்கணும்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு உதாரணம் இந்த இடத்திலே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். நல்லது, அதை உங்கள் வழிகாட்டுதல்படி நாங்கள் நிச்சயம் நடப்போம் என்று உறுதிக்கிறோம். சரி, இதற்கு முன்னால் பேசியவங்க எல்லா கருத்துக்களையும் பேசினாங்க. நான் இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் நமக்கு 8 மாதம் 10 மாதம் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நாம் வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை தெரியாத இடமில்லை. நாம் தமிழகத்தில் எங்கே போனாலும் சரி, இந்திய ஜனநாயக கட்சி ஐயா வேந்தரால் உருவாக்கப்பட்டது. அதற்கு ஆத்மார்த்தமான தீவிர ரசிகர்களும் தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்பது உலகம் அறியும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எத்தனை தொலைக்காட்சிகள் இருந்தாலும் நம் தொலைக்காட்சியிலே நம்மை நாம் காண்பதில்லை. அது இந்த நாட்டுக்கு வாய்த்த சாபக்கேடு. நமக்கொன்றும் பிரச்சனை அல்ல. ஏன்னா நண்பர் விஜய் அவர்கள் கட்சி துவங்கின உடனே அவர் ஒரு அசைவையும் படம் பிடித்து காட்டுகின்ற தொலைக்காட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்ஸ் கொடுத்தாங்க. அந்த புக்கு கொடுக்குற விழாவுக்கு இடம் தேர்வு செய்யறதுலேருந்து அந்த மாநாட்டுக்கு இடம் தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருந்து அவர் எதுக்குமே வரல. அவர் கூட இருக்கிற அந்த ஆனந்தன்றது தான் வராரு. அதை டிவியில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா 24 மணி நேரமும் போட்டு காட்டுறாங்க. அது எப்படி சரின்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு படித்தவர், ஒரு பல்கலைக்கழகம் நடத்துபவர், 15 ஆண்டுகளாக தமிழகம் எங்கும் பல லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்து மக்களுக்காக ஒரு கட்சியை துவக்கி இருக்கிறார். அந்த ஒரு கட்சியை, அவரின் உழைப்பை நமக்கு காட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. அதே போல் நீங்கள் வல்ல மாநாடு எடுத்தா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பஞ்சப்பூர் மாநாடாக இருந்தாலும் சரி, அவர் தொட்ட அத்தனை மாநாடுகளும் ஒவ்வொன்றும் முத்தாய் மாணிக்கமாய் உலகத்துக்கு தெரிகிற அளவு அதே
1,00,000 பேரை கொண்டு தான் நம்ம மாநாடு நடத்தியிருக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சி எங்கும் எதிலும் தோற்கவில்லை. நம்ம போகிற இடத்துல எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் தெரிந்தும் நம்மளை ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கணும்னு சொல்லி என்னென்னவோ சொல்கிறாங்க. இது ஒரு வாத்தியார் கட்சி, ஒரு ஜாதி கட்சி, ஒரு சங்க கட்சி, இது இப்படி தான் இதுதான் சொல்லி அந்த கட்சி வளராமல் இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ மாற்று அணியைச் சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் பேசுகிறார்கள். அது யோசித்து பார்த்தால் நிச்சயமாக அதெல்லாம் உண்மையானா இல்லை. ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னால் ஐயாவோட பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் குமரியிலிருந்து இந்த பக்கம் நார்த் மெட்ராஸ் வரைக்கும் அத்தனை பேரும் இந்திய ஜனநாயக கட்சியை வரவேற்கிறார்கள். அவர்கள் இந்த மாதிரி ஒரு கட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கின்ற காரணத்தினால் இணையணும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு என்னால் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்க முடியும். இந்த ஓராண்டில் இணைஞ்சவங்க எத்தனை பேர், எந்தெந்த கட்சியிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை எந்தெந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், எந்த தொழில் செய்பவர்கள் வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி நமக்கு அத்தனையும் விளக்கமாக சொல்ல முடியும். இதெல்லாம் இருந்தும் நம்மை மற்றவர்கள் போட்டியாளராக நினைப்பதனால் வளரும் போதே கிள்ளிடணும். இந்திய ஜனநாயக கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த கட்சி வளர்ந்தா ஒரு நல்ல கட்சி, ஒரு நல்லாட்சி கொடுக்கும். நம்ம இப்போ பண்ணுற எந்த வித்தையும் செல்லுபடி ஆகாதுன்னு வளரும் போதே தட்டி வைக்க நினைக்கிறார்கள். அதுதான் உண்மை. அது நீங்கள் ரொம்ப நாள் செய்ய முடியாது. நம்ம மக்கள் மூழ்கிக்கிட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் மாவட்டத்தில் இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சட்டமன்ற ரீதியாக ஒவ்வொரு மாவட்ட தலைவர் போடணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த மாவட்ட தலைவர்கள் அந்த மாவட்டத்திலேயே இருக்க வேண்டும். இப்போ நான் இந்த ஊரில் பேரை கொடுத்துட்டு பக்கத்து ஊரில் போய் உட்காந்தா செல்லுபடி ஆகாது. நீங்கள் அந்தந்த ஊரில் இருக்கணும், மக்களோடு ஒன்றாக இருக்கணும், மக்கள் குறையை கேட்க வேண்டும், மக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் நீங்கள் செய்யணும்னு மனசில் எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம கட்சியில் என்ன ப்ராப்ளம்னா ஆர்வ கோளாறு ரொம்ப அதிகம். நான் சென்னையில் இருந்துக்கிட்டு நான் திருச்சியில் போஸ்ட் வாங்கிக்குவேன், இல்லை திருச்சியில் இருந்துட்டு சென்னையில் போஸ்டிங் வாங்கிக்குவேன். இந்த பக்கம் இருந்துக்கிட்டு அந்த பக்கம் நான் சிங்கப்பூர்லேயோ மலேசியாவில் இருந்துக்கிட்டு ஐயா அது தப்பு இல்லை, இருங்க, மாநில அளவில் இருங்க. ஆனால் மாவட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கலெக்டர் கூப்பிடுறாரு. கலெக்டர் கூப்பிடுற அன்னைக்கு 5 பேரோட போய் நில்லுங்க போரும், இல்லை ஒரு 10 பேர் அங்கே வருவாங்க, மனு கொடுக்க வருவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு மனு எழுத தெரியாதவங்க மனு எழுதி கொடுங்க. அவங்க குறையை எடுத்து சொல்ல தெரியாதவங்களுக்கு குறையை நீங்கள் பொறுமையாக கேட்டு கலெக்டர்கிட்ட போய் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் அவங்களுக்கு போய் ஒரு கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு தேவையான தெருவிளக்கு, தண்ணீர், கல்வி, மருத்துவம், நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் இந்திய ஜனநாயக கட்சின்னு நம்ம கல்வி நிலையங்களோ மருத்துவமனையோ பேசுகிறீங்க. அந்த மாதிரி பேசுனா இந்திய ஜனநாயக கட்சி வளராது. நீங்கள் நினைக்கணும் ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் ஒவ்வொரு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர்னு நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள்லாம் வலுவாக இருந்தால் தான் நான் வலுவாக இருக்க முடியும். நான் வலுவாக இருக்கணும்னா நீங்கள் வலுவாக இருக்கணும். நாம் எல்லாரும் சேர்ந்து மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். நம்ம இப்போ எடுத்துருக்கிற பிரச்சனையை பாருங்கள். டங்ஸ்டன் போனோம், வெற்றி விவசாய போராட்டத்துக்கு போனோம், தஞ்சாவூரில் சிமியன் ஏற்பாடு பண்ணார் போனோம், இங்கே டங்ஸ்டனுக்கு ஜீவா ஏற்பாடு பண்ணார் போனோம், அங்கே பரந்தூர் விமான நிலையத்துக்கு போயிருந்தேன். அன்னைக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன், இந்த மக்களுக்கு நாங்கள் விமான நிலையத்துக்கு எதிரி அல்ல, ஆனால் எடுக்கின்ற முறையும் இந்த இடமும் தேவையில்லை, வறண்ட பூமி எவ்வளோ இருக்குது, அந்த பூமியை நீங்கள் எடுங்கன்னு சொன்னோம். மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது தெரியுமா? மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கு இதே ஐயா எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த நாகர்கோவில் சைடில் ஃபாதரை சந்தித்து அந்த மீனவர்களை இலங்கை அரசு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு குரல் கொடுத்தோம், அதுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சி ஐயா பாராட்டிட்டு போனாங்க. இப்போ கல்லிறக்கும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தோம். இப்போ நம்ம மக்களோட மக்களாக நின்னாதான் நம்ம அது கட்சி அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் உணர வேண்டும்.
எந்த நிலையிலும் பல்கலைக்கழகத்தையோ இல்லை நம்மளுடைய சொந்த தொழிலையோ இதை வச்சு பேசக்கூடாது, பேசவும் தேவையில்லை. அந்த நிலைமையில் இந்திய ஜனநாயக கட்சி இல்லை. நீங்கள் வளர்ந்துட்டீங்க. நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு போனால், எந்த மாவட்டத்துக்கு போனாலும் உங்களுக்கு தேவையான நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர் இருக்கிறாங்க. கட்சி ரீதியாக சொல்கிறேன் நான். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அண்ணன் வாங்க அண்ணன் 100 பேர் 1000 பேர் திரட்டக்கூடிய கெப்பாசிட்டி ஒவ்வொரு இந்திய ஜனநாயக கட்சியின் ஒரு மாவட்ட தலைவருக்கும் இருக்கு. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. இன்னைக்கு தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரும்போது கூட்டணியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன கூட்டணி வைக்க போகிறீங்க, எந்த இடத்துல கூட்டணி வைக்கணும், நம்ம யாரோட வைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. நாம் எதற்கும் எதிரி அல்ல. நாம் எல்லா கட்சிகளையும் அந்த தேர்தல் அடிப்படையில் கூட்டணி அமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம். இப்போ நம்ம தோழமை கொண்டிருக்கிறது பிஜேபின்னு ஐயா சொன்னாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இந்த எண்ணங்கள் எலெக்ஷனுக்கு முன்னால் பலவித வடிவங்கள் பெறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசுகிறதே அப்படியே நடக்கணும்னு அவசியம். ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியோ மீறி இதர கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரும்போது அது ஒரு நிலைப்பாடே மாறும். அப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கணும்னா, நம்ம அந்த இடத்துல நம்மளை அங்கீகாரம் பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் இருப்பதை நான் சொல்லி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ என்ன தெரிய வச்சிட்டீங்க, தலைவர் வந்தால் இத்தனை கூட்ட முடியுது, ஒரு மண்டபத்தை எடுத்து இவ்வளோ பேரை கூட்டுறோம், இல்லை ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம் அப்படின்னு என்னை தலைவருக்கு நம்ப வச்சிருக்கிறீங்க. அது முக்கியம் இல்லை. இனிமேல் மக்களை நம்ப வைக்க வேண்டும். கூட இருக்கின்ற கூட்டணி கட்சிகளையோ உங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற கட்சிகள், இப்போ நீங்கள் போய் தலைவர் அண்ணாமலை கிட்ட போய் சொன்னீங்கன்னா, ஆமாம் இங்கே இந்திய ஜனநாயக கட்சி இல்லைன்னா நம்ம தோற்றுருவோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட போய் சொன்னால் நம்ம இவங்க இல்லைன்னா நம்ம தோற்றுருவோம். ஐயா கோவையார் சொன்ன மாதிரி 1000 ஓட்டு 500 ஓட்டு சின்ன எறும்புன்னாரு. நம்ம சின்ன எறும்பாலாம் இருக்க, நல்ல பெரிய யானையாகவே இருப்போம். நமக்கு அதுக்குரிய சக்தி இருக்குது. ஏன்னா நமக்கு என்ன குறை வச்சுருக்கோம், நம்ம கட்சிக்கு என்ன கெட்ட பேர் இருக்குது? ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த லஞ்ச லாவணியத்திலையோ இல்லை ஒரு தவறான எந்த விஷயத்துலையோ நம்ம இல்லை. நமக்கு எல்லா தன்னம்பிக்கையும் இருக்குது. நம்ம கட்சியில் ஏகப்பட்ட வழக்கறிஞர் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, தொழிலதிபர் இருக்கிறாங்க, வாத்தியார் இருக்கிறாங்க, யார் இல்லை, விவசாயிகள் இருக்கிறாங்க, டெய்லி வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறீங்க. அதெல்லாம் எந்த பஞ்சமும் நமக்கு இல்லை. நமக்கு எல்லாம் இருக்கிறது. தன்னம்பிக்கை ஒன்றுதான் மாவட்ட தலைவர்களுக்கு வர வேண்டும். நீங்கள் வந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகியும், நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்றத்துக்கு 250லேருந்து 300 பூத்து, ஒரு பூத்துக்கு குறைந்தது 10 பேராவது நீங்கள் போடணும். அப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை நீங்களே பாருங்கள், உங்களுடைய கௌரவத்தை பாருங்கள், நீங்கள் போகிற வர இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை பாருங்கள். எல்லாம் மேலே இருக்கிறவங்கள சும்மா மேல் மட்டத்தில் வர்றாங்க, அவங்கள சொல்லணும் இவங்கள சொல்லணும், யாரையுமே சொல்லாதீங்க. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். இந்திய ஜனநாயக கட்சியை வலிமையாக பெறத்த செய்யும். மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லும். இளைஞர்களுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்வழிப்படுத்த ஒரு நல்ல கட்சி தேவை. இத்தனை கட்சிகள் இருந்தாலும் வித்தியாசமான கட்சி, நல்ல கட்சி இந்திய ஜனநாயக கட்சி. ஏன்னா ஏதோ வார்த்தைக்காக நான் சொல்ல, 1 லட்சம் மாணவர்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு வாத்தியார் ஆரம்பித்த கட்சி, அது எப்படி இருக்கும்? 8 கோடி மக்கள்ல படிக்கிற மாணவர்களுக்கு இதை விட ஒரு நல்ல கட்சி வேணுமா? எப்பவுமே சொல்லுவாங்க அரசியல் சரியில்லை, அரசியலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியா புதுசாக ஒருத்தர் இந்த அரசியல் சரியில்லைங்கிறதுக்கும் 15 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் 15 வருஷமாக அந்த அரசியலில் இருக்கோம், முறைப்படுத்த பார்க்குறோம். மாடல் எம்பி அப்படின்னா எப்படின்னு அவர் ஐயா நின்று காட்டினாரு. தான் வாங்கிய காசுக்கு 5 பைசா கூட எடுக்காம அந்த காசை புத்தகத்தமாக போட்டு, இந்த பாருங்கப்பா உங்கள் ஊருக்கு இதெல்லாம் கொடுத்தேன், நீங்கள் பார்த்துக்குங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கை தூக்கி காமிச்சார். இதை விட என்ன வேணும்? இன்னைக்கு பெரம்பலூருக்கு நஷ்டமா, ஐயாவுக்கு நஷ்டமா? பெரம்பலூர் மக்கள் உண்மையிலே இப்போ ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்பா நம்ம நல்ல ஒரு மனிதர் கிடைத்தாரு, தெரியாமல் நம்ம விட்டுட்டோமேன்னு. அதே மாதிரி ஐயா மட்டுமல்ல, வருகாலத்தில் வருகின்ற எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இந்திய ஜனநாயக கட்சியில் சுத்தமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதுன்னு தான் ஐயா அப்படி காமிச்சிருக்காரு. நம்மளும் அந்த வழியில் நடப்போம். அதில் எந்த கருத்தும் இல்லை.
உங்களுக்கு தேவையான உதவிகளை, அதாவது சட்டப்பூர்வமாக நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை கலெக்டரை பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை எஸ்பி யாரை வேணாலும் மாவட்டத்தில் கட்சி ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனை எதுனாலுமே மாநிலத்து நிர்வாகிகள் ரெடியாக இருக்காங்க. எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கோம். யாருக்காண்டு பயப்பட நிலைமையில் நம்ம இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த வேலையில் நீங்கள் வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார்ன்ற அளவுக்கு இன்னைக்கு இந்திய ஜனநாயக கட்சி இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்போதான் நீங்கள் மக்கள் பிரச்சனையை கையில் எடுப்பீங்க. அப்போதான் மக்கள் கூட நம்ம மக்களாக நிற்க முடியும். இன்னும் ஒரு 10 மாதத்தில் நம்ம மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும். எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து நம்மளுடைய கட்சி பொறுப்பாளர்கள் எங்கெங்கே, நான் எல்லா இடத்துலையும் சொல்லலை, எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கோ அந்த இடத்துல அனைத்து கட்சி பொறுப்புகளையும் நீங்கள்லாம் நிரப்பி தலைமைக்கு அவங்களோட பேரை அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும்போது நம்மளுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலேருந்து ஐயா சொன்ன மாதிரியும் இப்போ நமக்கு முன்னாடி பேசுகிற நிர்வாகிகள் சொன்ன மாதிரியும், நீங்கள் ஒரு கூட்டம் கூட்டுறீங்கன்னா அந்தந்த ஊர்லேயே ஒரு 10,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் வரைக்கும் கூட்டிடலாம். அந்த நம்பிக்கையோடு உங்களோடு நான் பேசினதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.